Good morning children. In this video we are going to see supplementary standard 4th unit 1 a true friend. Page number 82 and 83 a true friend. Nandini and Pandi were good friends since childhood. They lived in the same street, so they were always together. Every day Pandi would stop at her home on the way to school. Both would walk to school chatting and playing. Sometimes they would race home from school. They always took part in school activities together. They helped each other in their lessons. A true friend. A true friend na உண்மையான நண்பர்கள். நந்தினி அண்ட் பாண்டியும் குட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. சைல்டுஹுட்ல சிறு வயதிலேயே இருந்தே ஃப்ரெண்டாக இருந்தாங்க. They lived in the same street. ரெண்டு பேரும் ஒரே தெருவில் வசித்தாங்க. ஸோ தே வேர் ஆல்வேஸ் டுகெதர். அதனால் ரெண்டு பேரும் எப்போவுமே ஒன்றா இருப்பாங்க. எவ்ரிடே பாண்டி வுட் ஸ்டாப் அட் ஹர் ஹோம் ஆன் த வே டு ஸ்கூல். பாண்டி ஸ்கூலுக்கு போகும்போது அந்த வழியில் தான் நந்தினியோட வீடு இருந்ததுனால அங்கே ஸ்டாப் பண்ணி நந்தினியை கூட்டிகிட்டு தான் போவோம். போத் வுட் வாக் டு ஸ்கூல் சேட்டிங் அண்ட் பிளேயிங். ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகும்போது ஒருத்தர் துரத்திட்டும் விளையாடிட்டும் போவாங்க. சம்டைம்ஸ் தே வுட் ரேஸ் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். சில வேளைகளில் ரெண்டு பேரும் வீட்டுக்கு யார் முதல்ல போகிறாங்கன்னு ரேஸ் வைப்பாங்க. தே ஆல்வேஸ் டுக் பார்ட் இன் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் டுகெதர். தே ஹெல்ப்டு ஈச் அதர் இன் தியர் லெசன்ஸ். ஒருவருக்கொருவர் தன்னோட படிப்பில் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. ஒன் டே ஆஸ் யூஷுவல் பாண்டி கேம் டு நந்தினிஸ் ஹோம். ஷீ லுக்ட் அப்செட் அண்ட் சேட். பாண்டி ஆஸ்க்டு ஹேர், "Why are you sad?" She did not answer. Instead, she shook her head. "Did your parents scold you?" asked Pandi. She did not answer him. He grabbed her bag and said excitedly, "Catch me if you can." But she did not respond. Pandi stopped and gave the bag back. They walked silently to the school. ஒரு நாள் பாண்டி எப்பொழுதும் போல் நந்தினியோட வீட்டுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நந்தினியை கூட்டிகிட்டு வர போகிறான். போகும்போது ஷீ லுக்ட் அப்செட் அண்ட் சேட். அவள் பார்க்குறதுக்கு கவலையாகவும் சோகமாகவும் இருந்தா. பாண்டி ஆஸ்க்டு ஹர், "Why are you sad?" பாண்டி என்ன கேட்குறான்? "நீ ஏன் கவலையாக இருக்க, என்ன?" அப்படின்னு கேட்குறான். ஷீ டிட் நாட் ஆன்சர். அதுக்கு நந்தினி ஆன்சர் பண்ணலை. இன்ஸ்டெட் ஷீ ஷுக் ஹர் ஹெட். அதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணா? தலையை மட்டும் ஆட்டினான். இல்லைன்னு தலையாட்டினான். டிட் யுவர் பேரண்ட்ஸ் ஸ்கோல்ட் யூ? உன்னோட பேரண்ட் உன்னை திட்டினாங்களான்னு கேட்குறான். ஆஸ்க்டு பாண்டி. உன்னோட பேரண்ட் உன்னை திட்டினாங்களான்னு கேட்குறான். ஷீ டிட் நாட் ஆன்சர் ஹிம். அதுக்கும் அவள் பதில் சொல்லலை. ஹீ கிராப்ட் ஹர் பேக் அண்ட் செட் எக்ஸைட்டட்லி, "Catch me if you can." அவளோட பேகை பிடிச்சி ஆட்டி எடுத்து அவனோட கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லி கேட்குறான். அப்பையும் பட் ஷீ டிட் நாட் ரெஸ்பாண்டட். அப்பயும் அவள் அதுக்கு பதில் சொல்லலை. பாண்டி ஸ்டாப்டு அண்ட் கேவ் த பேக். திருப்பியும் அவளோட பேகை அவட்டே கொடுத்துட்றான். தே வாக்டு சைலண்ட்லி டு த ஸ்கூல். ரெண்டு பேரும் சைலண்ட்டாக வாக் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. நந்தினி வாக்டு இன் டு த கிளாஸ் ரூம் ஸ்லோலி. ஹர் ஐஸ் glued to the ground. She looked sad. "Did someone scold you?" asked one of her friends in the class. Nandini shook her head. She sat down with her head bowed down. The teacher entered the classroom and started calling out the names for attendance. Nandini did not answer when the teacher called her name. Nandini walked into the classroom slowly. ஸ்லோவாக கிளாஸ் ரூம்குள்ளே நடந்து போகிறா. ஹர் ஐஸ் glued டு த கிரவுண்ட். ஷீ லுக்ட் சேட். ஒரு முறை அவள் ஸ்கூல் கிரவுண்டை சுற்றி பார்க்குறா. சோகமாகவே தான் இருக்கா. டிட் சம் ஒன் ஸ்கோல்ட் யூ? ஆஸ்க்டு ஒன் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட் இன் த கிளாஸ். அவள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்டு அவளை கேட்குறா, "உன்னை யாராவது திட்டுனாங்களா?" அப்படின்னு கேட்குறா. நந்தினி ஷுக் ஹர் ஹெட். அதுக்கும் அவள் தலையை மட்டும் ஆட்டுறா. ஷீ sat down with her head bowed down. அவள் தலையை குனிஞ்சிக்கிட்டே போயிடுறான். The teacher entered the classroom and started calling out the names for attendance. டீச்சர் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அவங்க அட்டண்டன்ஸு எடுக்கிறாங்க.
ஒவ்வொரு நேமா சொல்லிட்டு வரும்போது நந்தினியோட நேமும் வருது. நந்தினி did not answer when the teacher called her name. அவ நந்தினி டீச்சர் கூப்பிடும் போதும் அவ பதில் சொல்லவே இல்லை. The teacher was annoyed. This time she called her name louder. Nandini, and then she raised her hand but did not answer. The teacher went near Nandini. She touched her forehead and asked, "Are you feeling okay?" Nandini shook her head. Her cheeks were red and it looked like she had a fever. "Do you have a fever? Shall I call your parents?" asked the teacher. She shook her head, but she still did not look at anyone. Her head was still bowed down. The teacher was annoyed. டீச்சருக்கு கோவம் வந்திருக்கு. This time she called her name louder. இந்த வாட்டி அவளோட நேமை சத்தமாக சொல்கிறாங்க. நந்தினி, and then she raised her hand but did not answer. அப்போவும் நந்தினி பதில் சொல்லலை, அவளோட கையை மட்டும் உயர்த்தினா. The teacher went near Nandini. நந்தினியோட பக்கத்தில் டீச்சர் வந்தாங்க. She touched her forehead and asked. அவளோட தலையில் தடவி அவளை விசாரிச்சாங்க. They went near Nandini. She touched her forehead and asked, "Are you feeling okay?" நீ ஏன் இப்படி இருக்க, எப்படி ஃபீலிங்காக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நந்தினி அதுக்கும் தலையாட்டினா. நந்தினி shook her head. Her cheeks were red. அவளோட கண்ணங்கள்லாம் செவந்து போயிருக்கு. And it looked like she had a fever. உடனே டீச்சர் தொட்டு பார்க்குறாங்க, அவருக்கு ஃபீவர் இருக்கா அப்படின்னு. அதுவும் இல்லை. Do you have a fever? கேட்குறாங்க. உனக்கு ஃபீவர் இருக்கா? Shall I call your parents? நீ ஃபீவராக இருக்குன்னு சொன்னீன்னா நான் என்னோட பேரண்ட்ஸை கூப்பிட்டுடுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் she shook her head. அது தலையாட்டுறா. But she still did not look at anyone. அவ தலையை மட்டும் ஆடுறா, ஆனால் யாரையுமே அவ நிமிர்ந்து பார்க்கல. அவளோட தலை கீழே குனிஞ்சே தான் இருக்கு. Why does Nandini look so sad? exclaimed her friends. Her friends pestered her with 100 questions. The questions were about everything that you think about. They asked her family, her house, her shoes, and even about her street pets. Each question that she was asked, Nandini only answered by shaking her head. Why does Nandini look so sad? exclaimed her friends. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, ஏன் நீ சோகமாக இருக்க, பார்க்கவே கவலையாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. Her friends pestered her with 100 questions. 100 கேள்விக்கு மேலே இருக்கும். அந்த அளவுக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை கேட்டுகிட்டே இருக்காங்க. The questions were about everything that you think about. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அவ எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. They asked her family, her house. எல்லாரும் கேட்குறாங்க, உங்கள் வீட்டு ஞாபகமா, இல்லை உங்கள் வீட்டை பற்றியா, உன்னோட ஷூவை பற்றியா, அண்ட் ஈவன் அபவுட் ஹர் ஸ்ட்ரீட்ஸ் பெட்ஸ். அவள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய அவளோட ஃப்ரெண்டுங்கள்லாம் அவளை கேட்குறாங்க, அவனோட கவலைக்கு காரணம் என்ன அப்படின்னு. ஈச் கொஸ்டின் தட் ஷி வாஸ் ஆஸ்க்டு. எல்லா கொஸ்டினுக்கும் நந்தினி ஒன்லி ஆன்சர்ட் பை ஷேக்கிங் ஹர் ஹெட். எல்லா கொஸ்டினுக்கும் அவள் ஆன்சராக என்ன கொடுக்குறா, தலையை மட்டும்தான் ஆட்டுறா. Pandi had enough of Nandini's silence. He had never seen her so dull. He wanted an idea to make her smile. He thought and thought for many hours. Finally he had an idea. He took out something from his bag and ran to show it to her. He dumbled and it slipped from his hands. It was flying straight to Nandini. She saw something flying towards her and screamed with fear. She closed her eyes and tried to catch it. That she catch it. It was a big green frog. Everyone ran away as they were scared of the frog. Pandi had enough of Nandini's silence. He had never seen her so dull. பாண்டிக்கு
எப்போவுமே நந்தினி இந்த மாதிரி இருந்தது இல்லையே, எப்போவுமே இந்த மாதிரி பார்த்தது கிடையாது, ஏன் டல்லாக இருக்கா, இந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். ஹி வாண்டட் அன் ஐடியா டு மேக் ஹர் ஸ்மைல். அவளை எப்படியாவது சிரிக்க வைக்கணும், அவளோட கவலையை மறக்க வைக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணுறான். ஹீ தாட் அண்ட் தாட் ஃபார் மெனி ஹவர்ஸ். எத்தனை வாட்டி அவன் திருப்பி கேட்டாலும் ஃபைனலி ஹீ ஹேட் அன் ஐடியா. பதிலே சொல்ல மாட்டேன்றா இல்லையா, முடிவாக ஒரு ஐடியா பண்ணுறான். ஹீ டுக் அவுட் சம்திங், ஏதோ ஒன்று எடுத்து ஃப்ரம் ஹிஸ் பேக் அண்ட் ரேன் டு ஷோ இட் ஹேர். பேக்கில் போடுறான், ஏதோ ஒன்று எடுத்து உடனே ஓடி போய் அந்த பேகை நந்தினிகிட்ட காமிக்கிறான். ஹீ டம்பிள்ட் அண்ட் இட் ஸ்லிப்டு ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட்ஸ். இட் வாஸ் ஃப்ளையிங் ஸ்ட்ரெயிட் டு நந்தினி. உடனே அவன் எடுத்து பேக் உள்ள போட்டதை எடுத்து காட்டும்போது அது உடனே பறந்து நந்தினிகிட்ட அவளோட கையில் உட்காருது. இட் வாஸ் ஃப்ளையிங் ஸ்ட்ரெயிட் டு நந்தினி. ஷீ saw something flying towards her and screamed with fear. அவள் பயத்தில் கத்துறா, அவள் கையில் உட்காந்தோடனே பயத்தில் கத்துறா. ஷீ closed her eyes and tried to catch it. அவள் கண்களை மூடிட்டு பயத்தில் கத்துறா, அதை கையில் கேட்ச் பிடிச்சி திருப்பி விடுறா, திருப்பியும் கையில் உட்காருது. தட் ஷி கேட்ச் இட். இட் வாஸ் அ பிக் கிரீன் ஃப்ராக். அவள் கண்ணை திறந்து பார்த்தா அது ஒரு பச்சை நிறத்தில் உள்ள கிரீன் கலரில் உள்ள ஒரு ஃப்ராக். எவ்ரி ஒன் ரேன் அவே ஆஸ் தே வேர் ஸ்கேர்ட் ஆஃப் த ஃப்ராக். எல்லாரும் பயந்து ஓடுறாங்க, அந்த ஃப்ராகை பார்த்து பயந்து ஓடுறாங்க. Nandini's eyes were wide open with surprise. Then she burst into laughter. It was a rubber frog. As soon as she laughed, her friends and teacher knew why she did not smile or talk to anyone all day. Two of her front teeth were missing. Nandini's eyes were wide open with surprise. Then she burst into laughter. நந்தினியோட கண்கள் பயத்தில் அகலமாக விரிஞ்சுது. Then she burst into laughter. அதை பார்த்தோன்னே சிரிச்சிட்டா. It was a rubber frog. As soon as she laughed, அதை பார்த்தோன்னே அவளுக்கு சிரிப்பு வந்தது. ஏன்னா பயந்துட்டாலே, உண்மையான தவளையோ என்னவோன்னு பயந்துட்டா. அதுக்கப்புறம் அது ரப்பர் ஃப்ராக்னு தெரிஞ்சவுடனே அவளுக்கு சிரிப்பு அடக்க முடியல, சிரிச்சிட்டா. Her friends and teacher knew why she did not smile or talk to anyone all day. யார்கிட்டையும் நீ பேசவே இல்லை, என்ன காரணம், நீ பேசாமல் இருந்தே அதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது அவள் two of her front teeth were missing. அவள் வாயை திறந்து சிரிக்கும் பொழுது அவள் வாயில் இருந்த பற்கள் விழுந்துட்டு இருந்தது, அதனால தான் அவள் பேசாமல் அமைதியாக இருந்தா அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவளோட சோகத்துக்கு காரணம் அந்த டீத்து மிஸ் ஆனது தான். தேங்க்யூ சில்ட்ரன்.